உலக பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலிலே இன்றைக்கு நாங்கள் எங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெற நேர்த்திக்கடனை செலுத்தி இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் முதல் படை வீடு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு திராவிட மாடல் தீய சக்தி அரசு தடை செய்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் முருக பக்தர்களின் உரிமையை பறித்தது. இப்பொழுது திராவிட மாடல் திமுக அரசாங்கத்திற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அமைந்திருக்கிறது. இந்த அரசாங்கமும் அதே பாணியிலே செயல்பட்டு அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தார்கள். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடாது, தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் ஜோசப் விஜய் எப்படி முதலமைச்சரானார்? திருப்பரங்குன்றம் முருகன் அந்த கோயிலுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில், அந்த கோயிலுக்கு போய் ஜோசப் விஜய் வழிபாடு நடத்தினார். தேர்தல் அவருடைய அந்த வெற்றிக்கு முன்பாக மூகாம்பிகம்மன் திருக்கோவிலுக்கு சென்றார். அவர் பக்தர்களோடு அனுசரித்து செல்ல விரும்புகிறார். ஆனா இந்த திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக உச்சநீதிமன்றத்துக்கு போனார்கள். இப்பொழுது எங்களுடைய பிரார்த்தனை பலித்தது. உச்சநீதிமன்றத்திலும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை என அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக சிறுவாபுரி முருகனுக்கு இன்றைக்கு தீபம் போட்டு நாங்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறோம். விரைவில் நம்முடைய தமிழக வெற்றி கழக அரசு திருப்பரங்குன்றத்திலே நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்குரிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். முருக பக்தர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். நேற்றைய தினம் சட்டசபையிலே மாண்புமிகு அமைச்சர் திரு வில்சன் அவர்கள் அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பான் கிறிஸ்டியனு, எனக்கு அன்பு மொழி, அறிவு மொழி, எல்லா மொழியும் எனக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய பைபிள் சொல்லி கொடுத்துருக்கிறது. அதனால நான் தமிழை நான் இப்படி தான் உச்சரிப்பேன், நான் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய ஸ்டைல். அவர் கோபத்தில் பேசுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இந்த கருத்தை எப்படி சபாநாயகர், மாண்புமிகு முதலமைச்சர் இவங்கெல்லாம் அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும்.